ஹலோ தோழிகளே, வெல்கம் டு மை சேனல் புவி குக்கிங் vlogs. இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம். கலத்தப்பம் ஈஸியான ரெசிபி. அதுக்கு ஒரு கப் பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு கப் வேக வச்ச ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு, நெய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்ச ரைஸ், வேக வச்ச ரைஸ் ப்ளஸ் தேங்காய் துருவல், ஏலக்காய், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சோடா உப்பு இருந்தால் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கல. இது எல்லாத்தையும் நைஸ் பேட்டராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்ச பேட்டர் கூட ஒரு கப் ரைஸுக்கு ஒரு கப் வெல்லம் சேர்த்து நல்லா பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச தேங்காவை இந்த மாதிரி நெய்யில் பொன்னிறமாக வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வறுத்தெடுத்து வச்ச தேங்காவையும் இந்த பேட்டர் கூட சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. தண்ணியாக இருக்கணும் பேட்டர், கெட்டியாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இதை ஆப்பச்சட்டியில் அப்பம் மாதிரி ஊற்றி எடுப்பாங்க. நான் என் குழந்தைக்கு கொடுக்குறதுக்காக நான் பணியாரக்கல்லில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி ஊற்றிக்கோங்க. பணியாரமாக ஊற்றினாவும் நல்லா வரும், அப்பமாக ஊற்றினாவும் நல்லா வரும். 2 சைடும் நல்லா வேக விட்டு பொன்னிறமாக எடுத்திங்கன்னா கலத்தப்பம் ரெடி. ஆக்சுவலாக பணியாரம் மாதிரி ஊற்றிருக்கேன். நீங்கள் அப்போ மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ.